இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் வந்து உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதுவும் உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்காண்டி கொடுப்பாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். அது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி. என்ன ரேஷியோனா 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, 4 டம்ளர் தண்ணி, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு பூண்டு, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுடலாம். மூணு விசில் வந்துருச்சு. உங்களுக்கு நல்ல குழஞ்சி வேணும் அப்படின்னா 4 விசில் விடலாம். இப்போ இதுக்கு எள்ளு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து படப்படன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது அப்படி வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கி தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மிளகாய் வத்தல் வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாக்குல சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் 2-3 வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறிட்டு இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு புளி, நம்ம வதக்கி வச்சிருக்க வத்தல், வறுத்து வச்சிருக்க எள்ளு, தேங்காய், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தம்பருப்பு சாதம், எள்ளு துவையல், நல்லெண்ணெய் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் கிரீன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.